ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோட அப்பா பேசுகிறத கேட்டுட்டு நம்ம ஹீரோ மனமுடைஞ்சு அங்கேருந்து கிளம்பி வீட்டை விட்டு போயிருப்பான். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு இப்போ ட்ராமாக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். அதோட நம்ம ஹீரோயின் ஓடி வந்து பார்த்தா நம்ம ஹீரோவுக்கான அவங்க அப்பாட்ட கேட்குறாங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க, அவனை ஹேட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அவளும் கத்திக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா சொல்கிறாங்க, இது உனக்கு சரியாக வராதுன்னு நான் சொன்னபடி கேளுண்டு. ஆனால் அவ்வளோ அதை நீங்கள் ஏன் சொல்கிறீங்க, எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு சொல்லணும்னா அவங்க அப்பா கோவம் வந்துடுது. டக்குன்னு கணத்தில் ஓங்கி அரைஞ்சோன்னே நம்ம ஹீரோயினை எனக்கு அவன் வேணும், அவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கிரான்னு கத்திக்கிட்டே வரா. இதெல்லாம் பார்த்தா அவங்க அம்மாவும் உட்காமரான்னு கூப்பிட்டு அவங்க அப்பா வேண்டாம், அவளை தனியாக விட அவள் போகட்டும். ஆனால் கிராக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் உள்ளே போகிறாரு. இங்கே நம்ம ஹீரோயினுமே கத்திக்கிட்டே ரோட்டு ஓரமாக ஓடி வரா. பார்த்தா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அவனை காணும். கிரா, என்னை விட்டு போயிட்டியா, என்னை மன்னிச்சிரு, நீ என்னை விட்டு போயிடாத, நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோயினும் அப்படியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். அதோட அடுத்த நாள் காலேஜுக்கு வர அவள் எப்போதும் உட்காந்துக்கிட்டு இருக்கிற இடத்துல அவனை காணும். ஆனால் இவன் என்ன இங்கேயும் காணாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவட கிளாஸ் ரூமுக்கு வர அங்கேயும் பார்த்தா நம்ம கிராவை காணும். அங்கே எங்கன்னு தேடி பார்த்துட்டு கிரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யூபிஐ எல்லாத்தையும் சொராபுல இருக்குது. அவனும் கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோட நம்பர் ரீச்சே ஆக மாட்டேங்குது. ஐயோ, அவன் எங்கே இருக்கான்னு தெரியலையே, அவன் ஃபோனை வேறு எடுக்கவே மாட்டேங்கிறான், இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணி பார்த்தவன் சரி ரியாட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு ரியாவுக்கு கால் பண்ணுவேன்னு. ஆனால் இவளும் கேட்டுட்டு ஓ அப்படியா, கிரா எங்கே இருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்த சொல்லணுன்னு இவனு கேட்டுட்டு ஓ அப்படியா, அப்போ நான் போய் உடனே பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி யூபிஐ ஹீரோயின் நம்ம ஹீரோ தேடி அந்த இடத்துக்கு போகிறாங்க. அப்போ தான் டக்குன்னு நம்ம யூபிஐ சொல்கிறான், நீ இங்கே நீ வராத, நான் போய் அவன்கிட்ட பேசி அவனை எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடுறேன், நீ வந்தால் அவன் இன்னும் உன்னை விட்டு விலகி போகணும்னு நினச்சிக்கிட்டு அங்கேருந்து போனாலும் போயிடுவான், ப்ளீஸ் நான் சொன்ன பிடிக்கல, கண்டிப்பாக உனக்காக நான் அவனை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் சரி நீ எனக்காக கூட்டிகிட்டு வருவான், நம்புகிறேன், நீ போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இரு நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் மட்டும் தனியாக நம்ம ஹீரோவை பார்க்குறதுக்காக ஓடி வரான். அப்படி ஓடி வரும்போது தான் பழசு நினச்சி பார்க்குறான் அவங்க ரெண்டு பேரும் எப்படி ஃப்ரெண்ட் ஆனாங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது முதல் யூபி ரொம்ப பயந்த சுபாவமாக இருப்பான். அப்போ தான் அவன் ஒரு கார்ட்டூனில் வர கேரக்டர் அப்படி ட்ராயிங் பண்ணிகிட்டு இருப்பான். அதை நம்ம ஹீரோ வாங்கி பார்த்துட்டு வா சூப்பராக வரைஞ்சிருக்கியே அப்படிங்கிற மாதிரி பாராட்டினா தான் இவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே வரும். அதை விட தங்கி கிரா நீ என்னை வந்து ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அவனும் கண்டிப்பாக ஏற்றுக்கிறான், இதனால என்ன அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லுவான். அன்னிலேருந்து தான் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக இருப்பாங்க போல இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்ட்டு அவனுக்கு தெரியாது போல இருக்குது. இதெல்லாம் நினச்சி அப்படியே ஓடி வருவான். அப்படியே ஓடி வரும்போது அப்படியே நம்ம ஹீரோயினை பற்றி சொன்னது ஞாபகம் இருக்கும். நான் வந்து ஒக்கமரா ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், அதோட நான் ரொம்ப நாள் சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன், அதனால் அவளுக்கு ஃபியூச்சர் ப்ராமிஸ் பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதுக்கு யூபியும் கேட்டிருப்பா, என்னது ஃபியூச்சர் ப்ராமிஸ் அப்படின்ட்டா என்னடா அப்படின்ட்டு. நம்ம ஹீரோவும் உனக்கு ஒன்றும் தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுட்டு அதோடு போவான். இதெல்லாம் நினச்சிக்கிட்டு நம்ம யூபியும் ஓடி வருவான் நம்ம ஹீரோவை பார்க்குறதுக்காக. நம்ம ஹீரோவும் அவங்க அம்மாவோட கல்லறையில் உட்காந்து பொக்கையை வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருப்பான். உடனே யூபியும் வந்துடும். யூபியை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ நீ எப்படி இங்கே வந்தால் உனக்கு யார் சொன்னது இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா ரியா தான் சொன்னான் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோவும் சரிஞ்சுட்டு வேகமாக அப்படி நடந்து போய்கிட்டே இருப்பான். யூபி பின்னாடியே கத்திக்கிட்டே இருப்பான். நீ ஏன்டா அந்த மாதிரிலாம் பண்ணுற, எதுக்காக இப்படி பண்ணுறா, பாவம் உட்கார அழுது கண்ணெல்லாம் வீங்கி போயிருக்கு, நீ ஏன் அவளை விட்டு விலகணும்னு நினைக்கிறா, நீ எப்போதும் அவள் கூட இருப்பேன்னு சொன்னில்ல, எதுக்காக அப்படி போகிறா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோ நிற்கிறான். ஏன்னா அவன் நிம்மதியாக இருக்குன்னு நினைக்கிறேன், அவள் சந்தோஷமாக இருக்குன்னு, எனக்கு ஏதாவது ஒன்றுண்டா அவள் கண்டிப்பாக தாங்கிக்கவே மாட்டா, அப்புறம் அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பா, அதுக்கு இப்போவே நான் விலகிட்டேன் நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் போய்கிட்டே இருப்பான். இப்போ நெல்லுன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ நிற்க மாட்டேன். அவனால் நம்ம இப்போ ஓடி வந்து டக்குன்னு நம்ம ஹீரோ பிடிச்சி தள்ளிடுவான். ஏன்டா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு, ஏன்னா அவன் நிம்மதியாக இருக்குன்னு தான் சொல்கிறேன், நீ உனக்கு புரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இப்போ உனக்கு தான் ஒன்றுமே புரியலை, எல்லாருமே 100 வருஷம் வாழப்போகிறோம், இருக்கிற வாழ்க்கையை கொஞ்சமாவது நம்ம சந்தோஷமாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி யூபி கேட்டோன்னா நம்ம ஹீரோ அப்படியே அமைதியாக இருக்கான். அதுக்கு யூபியும் சொல்கிறான், நீ மற்றவளுக்குலாம் தைரியம் சொன்னால் ஆனால் உனக்கு தைரியம் இல்லையா, கண்டிப்பாக உன்னால் நீண்ட நாள் வாழ முடியும், நீயும் அதை யோசிக்கவே மாட்டேங்கிறா, நான் சொல்கிறது கேளு, கண்டிப்பாக உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியும், உன்னால் மற்றவளையும் சந்தோஷமாக வச்சுக்க முடியும், தயவுசெய்து எங்களை விட்டு விலகி போகணும்னு மட்டும் நினைக்காத, அன்பை காட்டு, உனக்கும் அதே மாதிரி அன்பு எல்லாத்துட்டேருந்து கிடைக்குது, எங்களை விட்டு விலகி போகாத அப்படிங்கிற மாதிரி யூபியும் சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே அப்படி திரும்பி நிற்கிறான். நான் சொன்னதை கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ அப்படியே என்ன நினச்சான்னு தெரியல, அப்படியே ஃபேஸில் லைட்டாக சிரிச்சோன்னா நம்ம யூபியும் ஓடி வந்தவன் இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ண வேண்டாம், இப்போவே எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டிடலாம் வா இங்கே அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறான். நம்ம ஹீரோ என்னன்னு புரியாமல் எங்கே கூட்டிகிட்டு போகிறான்ட்டு அவனோட அவனும் போயிட்டு இருக்கான். இங்கே நம்ம ரியாவும் ஒக்கமரா ஸ்கூலுக்கு வந்தவன் வா சீக்கிரம் இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளையும் கூப்பிட்றா. ஆனால் கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே உள்ள சாரியே என்ன நடக்குது, இங்கே யார் இந்த பொண்ணு, எதுக்காக இப்படி கூட்டிகிட்டு போகிறா அப்படின்னு அவர் கத்திக்கிட்டு இருக்க, இங்கே ரியாவை எதுவுமே கண்டுக்காம ஒக்கமரா கையை பிடிச்சி
கூட்டிக்கிட்டு எங்கேயோ போய்கிட்டு இருக்கா. அதோட இங்கே கட் பண்ணி நம்ம ஒக்கம்மாவோட டேடியை கட்டுறாங்க. அவர் வந்துகிட்டு இருக்காரு. பார்த்தா பார்க்கில் பார்த்தா ஒரு ஃபேமிலி சந்தோஷமா இருக்காங்க. அதை பார்த்தோன்னே இவருக்கு பழைய ஞாபகம் வந்துடுது. அந்த நேரம் பார்த்து நம்ம ஒக்கம்மாவோட மம்மியே வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன பார்க்குறீங்க, சின்ன வயசில் எப்படி தானே அவளும் உங்கள் கையே பிடிச்சிக்கிட்டு கூடவே வருவா, உங்களை சுற்றி சுற்றி வருவா, எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுல. நம்ம ஒருத்த கையை நம்பி பிடிக்கிறேன்டா அவங்க நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூவான பர்சனாக இருப்பாங்க, நம்பிக்கைக்குரிய பர்சனாக இருப்பாங்க. அதே மாதிரி தானே இப்போ ஒக்கம்மாராக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க அப்பா எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே இங்கே கட் பண்ணி கட்டுறாங்க. நம்ம யூபியும் கார் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு வந்திருக்கான். நம்ம ஹீரோ அதோட காரை விட்டு இறங்கி பார்த்தோன்னே அது பார்த்தா சர்ச்சு. அதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ ஏன் எதுக்கா இங்கே கூட்டிகிட்டு வந்துக்கிறோம் அப்படின்னு கேட்டோன்னே நான் சொல்கிறேன் வா உள்ளே வா அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு வரான். நம்ம ஹீரோ ஒன்றுமே புரியாமல் அப்படி உள்ளே வந்து பார்த்தா அங்கே ரியா உட்காந்துக்கிட்டு இருக்கா. அதோட நம்ம ஹீரோ அப்படி பார்க்குறோம். பார்த்தா நம்ம ஹீரோயின்மே வந்து மனக்கோலத்தில் அந்த கவுன்லாம் போட்டுக்கிட்டு ரெடியாக இருக்கா. அதாவது இன்றைக்கி மேரேஜ் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க போல இருக்குது. நம்ம ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கான். ஏன் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கட்டு. ஆமாம் உங்களுக்கு மேரேஜ் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரியா சொல்கிறா. ஆனால் நம்ம ஹீரோ அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டே அப்படி பக்கத்தில் வந்தோடனே நம்ம ஹீரோயின்மே அழகாக அப்படி திரும்பி பார்த்து சிரிக்கிறா. ஆனால் அவனும் இப்படி பார்த்துட்டு நீ அப்படின்னு கேட்டோன்னா நேற்று நடந்ததுக்கு சாரி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல வரா. நம்ம ஹீரோ டக்குன்னு அவளை ஹக் பண்ணிக்கிறான். இதை பேரியான் பார்த்துக்கிட்டு அப்படி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ நேற்று நடந்ததுக்கு நானும் சாரி கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அவளை ரியாசரா நல்ல வேலை அவங்க கடைசியில் ஃபியூச்சர் ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் நம்ம யூபிக்கு தெரிய வருது, ஓ ஃபியூச்சர் ப்ராமிஸ்ண்டா மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு அர்த்தமா, எனக்கு இது தெரியாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இவளும் சொல்கிறான் ஆமாம் ஆமாம் நானும் அதே மாதிரி யாருக்காவது ஃபியூச்சர் ப்ராமிஸ் கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னா யூபிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நீ என்ன சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி அவனு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதோட நம்ம ஹீரோ வந்து நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், உன்னை நிச்சயமாக எங்கேயும் என்னை விட்டு போக மாட்டேன், அதனால உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இதை கேட்டு நம்ம ஹீரோயினுமே ஆமாம் நானும் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், உன்னை நான் மிஸ் பண்ண விரும்பலை, நான் எப்போவுமே உங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்கிறா. உடனே நம்ம ஹீரோ சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக நான் வந்து உங்க கூட இருப்பேன், அதனால வந்து நான் டிசைட் பண்ணிட்டேன், நான் வந்து சர்ஜரிக்கு ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொன்னோன்னா நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே அவள் சந்தோஷத்தில் அப்படியே அழுதுகிட்டே அவனை அப்படி பார்க்க நம்ம ஹீரோயின் அப்படியே அழுதுகிட்டே நீ ஒரு கிரைப்பாய் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதுக்கு நம்ம ஹீரோவும் ஆமாம் நீ மட்டும் என்னவா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவளும் அப்படி சிரிக்கிறா. ஆனால் இனிமேல் நீ எதுக்காக அழுக வேண்டாம், இனிமேல் நம்ம லைஃப்பில் சந்தோஷம் மட்டும்தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு வந்து அப்படியே கிஸ் கொடுக்க போகிறான். அப்போ தான் பார்த்தா கதவை தந்துட்டு அவங்க அம்மா அப்பா எல்லாரும் வந்துடுறாங்க. இதை பார்த்தோன்னா ஒரு நிமிஷம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறத பார்த்துட்டு அவங்க அப்பாவும் ஒரு மாதிரி அப்படியே நிற்கிறாரு. அவங்க அம்மா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்னா அவர் எதுவுமே சொல்லாமல் அப்படியே பக்கத்தில் நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவுமே அப்படி பயந்தா பாரு 2 பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அவர் எதுவுமே சொல்லாமல் அவள் என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டா. அவள் லைஃப் சந்தோஷமாக இருந்தால் எனக்கும் சந்தோஷம்தான், அவளுக்கு நீ தான் வேணும்னு தேர்ந்தெடுத்துட்டா, அதனால இனிமேல் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, என் பொண்ணை மட்டும் கண் கலங்காமல் சந்தோஷமாக வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அவனும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி அப்படியே குனிஞ்சு மரியாதை பண்ணுறான். ஆனால் இவங்களும் எல்லாருமே ஒத்த பார்த்துக்கிட்டு மரியாதை பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவன் அம்மா ரொம்ப சந்தோஷமாக அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க டாடி பக்கத்தில் வந்து நீங்கள் ஒத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ நல்லபடியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா வாழ்த்துறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பேரியாவும் அதோட அப்படி கிளாப் பண்ணுறாங்க. அதோட இவங்க 2 பேருக்கும் அப்படி மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க போல இருக்குது. அதுங்க 2 சந்தோஷமாக மேரேஜ் பண்ணிக்கிட்டு அப்படி ஃபேமிலியோட விதவிதமாக ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோ அதோட சர்ஜரி பண்ணலாம்னு சொல்லிட்டு அவனை அமெரிக்கா போயிருக்கான். இவனை அமெரிக்காவிலே தங்கி தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அதோட சர்ஜரி பண்ணலான்னு இருக்கான் போல இருக்குது. அதனால நம்ம ஹீரோயினுக்கு லெட்ரு போட்டிருக்கிறான். அந்த லெட்டரை பார்த்தோன்னே இவ்வளோ சந்தோஷமாக எடுத்துகிட்டு வந்து யூபிக்கு காட்டுறான். நம்ம ஹீரோ அமெரிக்காவுக்கு போய் 6 மாதம் ஆயிடுச்சு போல இருக்குது. இவங்க லெட்ரு மூலமாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்கள்ட்ட தான் ஃபோன் இருக்கே, மாதிரி எதுக்காக லெட்ரு மூலமாக பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அந்த லெட்டரில் நம்ம ஹீரோ அமெரிக்காவில் இப்போ வெதர் வந்து ரொம்ப கோல்டாக இருக்குது, என்னால் குளிர் தாங்கவே முடியல, என்னோட ரூம்மேட்டு ரொம்ப நல்லவன், அவனுக்கும் இதே ப்ராப்ளத்தில் தான் இருக்கான், நாங்கள் 2 பேரும் இப்போ க்ளோஸாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அங்கே நடக்கிறது ஒவ்வொன்றையா இவனே எழுத நம்ம ஹீரோயினுமே அதுக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்கே யூபியும் ரியா ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க, அவங்களும் ஒரு லவ்வர் ஆகிட்டு இருக்காங்க, கூடிய சீக்கிரம் அவங்களும் மேரேஜ் பண்ணிக்குவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினும் இங்கே நடக்கிறதெல்லாம் அவனுக்கு எழுத இப்படி மாறி மாறி லெட்டரில் அவங்க பரிமாறிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவும் சொல்கிறான் எனக்கு ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிடுச்சு, இப்போ எனக்கு சர்ஜரி பண்ணுற நேரம் வந்துருச்சு, இன்னும் 10 டேஸில் எனக்கு சர்ஜரி ஆயிரும், கண்டிப்பாக அந்த சர்ஜரி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிரும்னு நினைக்கிறேன், நான் உன்னை பார்க்க கண்டிப்பாக திரும்பி வருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் அதில் எழுதியிருக்கான். இதை படித்தோன்னா நம்ம ஹீரோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவனுக்கு நல்லபடியாக சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிரும்னு அவன் என்னோட திரும்ப வந்துடும்னு அவளும் கடவுள்கிட்ட அப்படியே வேண்டிக்கிட்டு இருக்கா. அந்த நாள் வரும் அப்படிங்கிற மாதிரி
பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவுக்கும் நல்லபடியாக சர்ஜரி முடிஞ்சிட்டு அவனும் திரும்ப ஜப்பான் வரான் அப்படிங்கிற மாதிரி போட்டோன்னே நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாக அந்த டீச்சருக்குலாம் நான் போயிட்டு வரேன், இன்னைக்கு கண்டிப்பாக அவர் வருவாருன்னு சொல்லிட்டு இவ்வளோ வேகமாக வந்து பார்க்குறான். அவன் இருக்கிற இடத்துல அவன் இல்லை. என்னது வரலை, இன்னும் அவன் வரேன்னு சொல்லியிருந்தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அப்படி பார்க்குறா. நம்ம ஹீரோ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கா, இன்னைக்கு நீ வழக்கம் போல் லேட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் அவனை பார்த்த சந்தோஷத்தில் கிரா நீ வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி அவளும் அப்படி கையாட்ட நம்ம ஹீரோவும் அப்படி பக்கத்தில் வரான். வந்துட்டேன், இனிமே நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், நான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காவா, நம்ம 2 பேரும் காலேஜுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கையை கொடுக்க நம்ம ஹீரோயினும் அதோட கையை கொடுக்குறா. இனிமேல் இந்த கையை என்றைக்கும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு அப்படியே அவங்க 2 பேரும் சந்தோஷமாக அவங்க காலேஜுக்கு போகிறாங்க. இனிமேல் அவங்க லைஃப் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் இதோட கிளம்பலாம். ஓகே, இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணிக்கிறேங்க. பாய்.